தாவேக தலைவர் விஜய் செந்தில் ஆண்டவரை தரிசித்துள்ளார். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தாவேக தலைவர் விஜய் தரிசித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருள்குமார் இணைப்பில் இருக்கிறார். அருள்குமார், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவரை தரிசித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம், தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். மதுரை அவர் அங்கிருந்து கார் மூலம் இன்று திருச்செந்தூருக்கு வந்தார். திருச்செந்தூர்ல ஒரு தனியார் விடுதியில அதிகாலை 4:30 மணிக்கு வந்த அவர் அங்கு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு அங்கிருந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையுடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கார் மூலம் சென்றார். கார் மூலம் கோயில் வளாகத்திற்கு சென்றார். அங்கிருந்து கோயில் வளாகத்திலிருந்து பேட்டரி கார் மூலம் விஜய் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சண்முகலாச மண்டபம் முன்பு சென்றார். அங்கு சண்முகலாச மண்டபத்தில் வைத்து அவருக்கு திருச்செந்தூர் திரிசுதந்திரர்கள் அர்ச்சகர்கள் சொல்லக்கூடிய திரிசுதந்திரர்கள் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் 2 அடி வேலும் கொடுக்கப்பட்டது. பின்னர் விஜய் அங்கிருந்து கோவிலுக்கு விஸ்வரூப தரிசனத்திற்கு சென்றார். அங்கு கோயில் உள்ள அனைத்து சன்னதிகளும் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்துவிட்டு பின்னர் வெளியே வந்த விஜய் கார் மூலம் மறுபடியும் மீண்டும் புறப்பட்டு தூத்துக்குடி செல்கிறார். தூத்துக்குடியிலிருந்து அவர் தூத்துக்குடி விமான நிலையம் செல்கிறார். விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் மறுபடியும் சென்னை செல்கிறார். தாவேக தலைவர் விஜய் செந்தில் ஆண்டவரை தரிசித்துள்ளார். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தாவேக தலைவர் விஜய் தரிசித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருள்குமார் இணைப்பில் இருக்கிறார். அருள்குமார், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவரை தரிசித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம், தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். மதுரை அவர் அங்கிருந்து கார் மூலம் இன்று திருச்செந்தூருக்கு வந்தார். திருச்செந்தூர்ல ஒரு தனியார் விடுதியில அதிகாலை 4:30 மணிக்கு வந்த அவர் அங்கு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு அங்கிருந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையுடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கார் மூலம் சென்றார். கார் மூலம் கோயில் வளாகத்திற்கு சென்றார். அங்கிருந்து கோயில் வளாகத்திலிருந்து பேட்டரி கார் மூலம் விஜய் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சண்முகலாச மண்டபம் முன்பு சென்றார். அங்கு சண்முகலாச மண்டபத்தில் வைத்து அவருக்கு திருச்செந்தூர் திரிசுதந்திரர்கள் அர்ச்சகர்கள் சொல்லக்கூடிய திரிசுதந்திரர்கள் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் 2 அடி வேலும் கொடுக்கப்பட்டது. பின்னர் விஜய் அங்கிருந்து கோவிலுக்கு விஸ்வரூப தரிசனத்திற்கு சென்றார். அங்கு கோயில் உள்ள அனைத்து சன்னதிகளும் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்துவிட்டு பின்னர் வெளியே வந்த விஜய் கார் மூலம் மறுபடியும் மீண்டும் புறப்பட்டு தூத்துக்குடி செல்கிறார். தூத்துக்குடியிலிருந்து அவர் தூத்துக்குடி விமான நிலையம் செல்கிறார். விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் மறுபடியும் சென்னை செல்கிறார். தாவேக தலைவர் விஜய் செந்தில் ஆண்டவரை தரிசித்துள்ளார். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தாவேக தலைவர் விஜய் தரிசித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருள்குமார் இணைப்பில் இருக்கிறார். அருள்குமார், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவரை தரிசித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம், தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். மதுரை அவர் அங்கிருந்து கார் மூலம் இன்று திருச்செந்தூருக்கு வந்தார். திருச்செந்தூர்ல ஒரு தனியார் விடுதியில அதிகாலை 4:30 மணிக்கு வந்த அவர் அங்கு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு அங்கிருந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையுடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கார் மூலம் சென்றார். கார் மூலம் கோயில் வளாகத்திற்கு சென்றார். அங்கிருந்து கோயில் வளாகத்திலிருந்து பேட்டரி கார் மூலம் விஜய் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சண்முகலாச மண்டபம் முன்பு சென்றார். அங்கு சண்முகலாச மண்டபத்தில் வைத்து அவருக்கு திருச்செந்தூர் திரிசுதந்திரர்கள் அர்ச்சகர்கள் சொல்லக்கூடிய திரிசுதந்திரர்கள் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் 2 அடி வேலும் கொடுக்கப்பட்டது. பின்னர் விஜய் அங்கிருந்து கோவிலுக்கு விஸ்வரூப தரிசனத்திற்கு சென்றார். அங்கு கோயில் உள்ள அனைத்து சன்னதிகளும் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்துவிட்டு பின்னர் வெளியே வந்த விஜய் கார் மூலம் மறுபடியும் மீண்டும் புறப்பட்டு தூத்துக்குடி செல்கிறார். தூத்துக்குடியிலிருந்து அவர் தூத்துக்குடி விமான நிலையம் செல்கிறார். விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் மறுபடியும் சென்னை செல்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி, அருள்குமார்.